அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் பிக் பாஸ் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுக்குறாரு. அதில் என்ன தலைப்பில் கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து யார் சீக்கிரம் பவுன்ஸ் பேக் ஆகுறாங்க, அதாவது வீட்டில் யார் சீக்கிரம் பவுன்ஸ் பேக் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லணும். அப்படின்னோடனே ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்த வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்மா நீட்டாக வந்து விசித்ராமா சொன்னார். சொன்ன காரணம் 100க்கு 100 உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு டாஸ்க்குன்னு வந்தால் விசித்ராமா முதலாக கிளம்பிடுவாங்க. முதலாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் பேண்ட்டு, அதுக்கப்புறம் டிஷர்ட்டு, அதுக்கு அந்த கோட்டு கீட்டு எல்லாம் போட்டு சூகி எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா முதல் ஆளாக கிளம்பி வந்துடுவாங்க. இந்த கேம் தன்னால் விளையாட முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றிலாம் எந்த கவலையுமே இல்லை. ஆனால் முதலாக வந்துடுவாங்க. எந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா பேக் அடிக்கவே மாட்டாங்க. அந்த முன்னேற்றத்திலேயே தான் அவங்க வந்து குறியாக இருக்காங்க. அதே மாதிரி அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சங்கட்டமான சூழ்நிலை வந்து நிறையா நடந்திருக்குது. பல பேரோட வந்து சண்டையெல்லாம் வந்துருக்குது. பல கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அந்த நேரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தோண்டு போகாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க வந்து பவுன்ஸ் பேக் வந்து ஆகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய விளையாட்டை விட்டு வெளியேறாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு பவுன்ஸே அவங்களுக்கு பேக்கே கிடையாது, பவுன்ஸ் பேக் வந்து ஆகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து சில பாயிண்ட்ஸை வந்து வச்சார். நம்மளுக்குமே அது கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா ஒரு 50 வயசு லேடி இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 நாளாக நெருங்கி வந்து இந்த பிக் பாஸ் வரலாற்றிலே வந்தது கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சீக்கிரம் இந்த சின்ன பசங்கள்லாம் திட்டுறதுக்கு சீக்கிரம் வந்து சோர்ந்து போயிடுவாங்க, அதுதான். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதாக எடுத்துக்கிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக்காக வர்றது, திருப்பி மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் எதாக இருந்தாலும் சரி போய் ஃபுல்லாக கலந்துக்கிறது, அவங்க கூட 100% வந்து எஃபர்ட்டை கொடுக்கறது, அது மாதிரி யாரை பற்றி பேசணும் அப்படின்னா கூட எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பேசுறது. இந்த மாதிரி பவுன்ஸ் பேக் வந்து விசித்ரா மட்டும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.